வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ். இப்போது நல்ல மழைக்காலம், நிறைய கொஞ்ச நேரம் கூட விடாமல் மழை தூறிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், எங்கள் கேட் பக்கத்தில் எப்பயும் இந்த நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம கேட்டுக்கு வரும். கேட்டை ஓப்பன் பண்ணால் போதும், ஒருத்தனாவது நிற்பான். நான் அங்கேருந்து பார்ப்பேன் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு. பாருங்களேன், நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போயும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இவன் வந்து எப்பயுமே இவனுக்கு வந்து கருப்பசாமின்னு பேர் வச்சுருக்கோம். இவன் ரொம்ப பயந்த சுவாபம். நம்ம எது கொடுத்தாலும் பயந்துட்டு ஓடுவான், இருந்தாலும் வந்து சாப்பிடுவான். இங்கே நாய்களுக்குள்ளே நிறைய போட்டிகள் வரும். ஒரு 4-5 ஸ்ட்ரீட் டாக் வந்து நம்ம வீட்டுக்கு எப்பயுமே சாப்பிட வருவாங்க. இருக்கிறத அவங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்துருவோம். கருப்பா குட்டி வாங்க, பால் குடிங்க, இந்தாங்க குடிங்க, குடிடா குடி. மற்ற டாக்ஸ் வந்து கடிச்சிருமோ நம்ம பயந்துகிட்டே குடிப்பான். அதுக்கு நல்ல மழைக்கு வெதுப்பாக பால் வச்சுருக்கேன். குடிமா. நம்மளால் முடிஞ்ச பக்கத்தில் போகாதம்மா, அவன் பயப்படுவான். இங்கே வா. இந்த பால் குடிங்க. யாரும் இல்லை, குடிச்சிடுங்க, நீங்கள் குடிச்சிட்டு போங்க. வாங்க குடிங்க. இப்போ மறுபடியும் சத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டாக்ஸும் வந்துடுவாங்க. நீ குடிடா. இவன் கொஞ்சம் பயந்த சுவாபம். மற்ற டாக்ஸ் வந்தாவே இந்த பாலை கூட குடிக்கிறது விட்டுட்டு ஓடிடுவான். இந்த மழை காலத்துக்கு எங்கள் கேட்லேயே படுத்திருந்தது. நான் எங்களோட கிச்சன் ஜன்னல்லேருந்து பார்த்தா எங்கள் வெளியில் நாய் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த குழந்தைங்கள்லாம் யாராவது இருக்கிறத அந்த கால்கள் தெரிகிறத வச்சு கண்டுபிடிப்பேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிறத அதுங்களுக்கு ஏதாவது கொடுத்து பிஸ்கெட்ஸோ ஏதோ எல்லாம் கொடுத்து அனுப்பிவிடுவேன். காலையில் எங்கள் சார் இந்த டாக்ஸுக்கெலாம் பிஸ்கெட் கொடுத்துட்டாரு. அவர் பெட்டியாக வாங்கி வச்சு டாக்ஸுக்கு அவர் கொடுக்குறதுல முதல் ஆள். அவர் வந்து ஒரு வெட்டனரி டாக்டர். அதனால் வந்து என்னையை கவனிக்கிறாரோ இல்லையோ, டாக்ஸுகளுக்கு வந்து ரொம்ப கவனிப்பு இருக்கும் எங்கள் வீட்டில். அது நாங்கள் வளர்க்குற டாக்ஸாக இருந்தாலும் சரி, வெளியில் உள்ள திருநாய்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பராமரிப்பாங்க. அது பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். பக்கத்து வீடுகள்லாம் எதுக்கு வைக்கிறீங்க, நீங்கள் சாப்பாடு வைக்கிறனால தானே டாக்ஸ் எல்லாம் எங்களை வந்து இது பண்ணுது, கடிக்க வருது, ஓடி வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை நாங்கள் மைண்ட் பண்ண மாட்டோம். அதுங்களுக்கு யார் கொடுப்பா? ஏதோ நம்மள்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடுக்குறோம். கொஞ்சம் பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி நம்ம கொடுக்குறோம். அது வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போகிறவங்க வரவங்கெல்லாம் கொஞ்சம் சொல்ல தான் செய்வாங்க. அது குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கட்டுமே, நமக்கு என்னடா குட்டி, குறை சொல்கிறவங்களாம் சொல்லட்டும். இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் யார் என்ன கொடுப்பா? கொஞ்சோண்டு பழைய சோறு வேணால் போடுவாங்க. நம்ம அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் 2 சிபி குட்டியும் சிந்துவும் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு நாங்கள் எல்லாருக்குமே ஒரே சாதம் தான் பண்ணுவோம். எல்லாருக்குமே கூடவே கொஞ்சம் போட்டு சாதம் பண்ணி, இவங்களுக்கு டெய்லி ஒரு 4-5 பேர் நம்ம வீட்டில் விருந்தாடிகள் தான் டெய்லி. நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கறத விட இப்போ இந்த யாருமே இல்லாத இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. என்னடா கருப்பா வா, ரொம்ப பயந்த சுவாபம். வாடா செல்லம், ஓடிவா. சரி, குடிச்சிட்டியா? ஓகே, போய் மழையில் நனையாமல் அங்கே கிளினிக் வாசலில் படுத்துக்கோ. இந்த கிளினிக் வாசல்லே 2 டாக் எப்பயுமே இருப்பாங்க. அதுங்களுக்கு நாங்கள் சாக்கெல்லாம் விரித்து போடுவோம். இப்போ மழைக்காலம் தொடங்கிருச்சு, இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது ஷாப் இறக்கி விடலாமான்னு பார்க்குறோம். ஜீவகாருண்யங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம அன்பு கொள்கிறது தான் ஜீவகாருண்யம். அது மனிதர்கள் மேலே மட்டும் இல்லை, வாயில்லாத இந்த ஜீவன்களிடத்தில் காட்டுறது தான் உண்மையான ஜீவகாருண்யம். அதை எல்லாருமே கொஞ்சம் வந்து நம்ம எல்லாருமே கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லது. தெருநாய்களை பார்த்து யாரும் விரட்டாதீங்க. நாங்களாம் ரொம்ப வெட்னரி டாக்டர்னால இவர் வந்து அந்த நாய்கள், பூனைகள், மற்ற விலங்குகள், குருவிகள், பறவைகள், காக்கா இதுக்கெல்லாம் ரொம்ப பிஸ்கட் போட்டு காலையில் வந்து அதுங்களோட வயிறு நிறைச்சிட்டு போவாங்க. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த நாள் வந்து இனிமையாக இருக்கும். என்றைக்குமே இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இறைவன் நம்மளுக்கு நிறைய அள்ளி கொடுப்பான். ஓகே கருப்பா குட்டி, போயிட்டு வருவா. நீ மழையில் நனையாமல் போ. என்னடா போ. அவன் பயப்படுவான், பயந்த சுவாபம். ஓகே, பாய், see you. இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஜெசி ஃப்ரீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஓகேயா? இன்னும் நிறைய விலங்குகள் பற்றி நான் போடுறேன். நிறைய டாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போதும் அதை எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ மழையில் நிற்க முடியல. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டதில். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.